ஷானவாஸ் இணைப்பில் இருக்கார். திரு ஷானவாஸ், பிரதமருடைய அந்த பேச்சிலிருந்து தான் தொடங்கணும். திரு கான்ஸ்டன்டைன் சொல்றாரு அவர் பேசுறது ஒன்றாகும், ஆனால் செயல்பாட்டில் வரமாட்டேங்குது, எல்லாமே பேசுறாரு சொல்றாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்தார். திரு அர்ஜுனமூர்த்தி இதில் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இப்போ நீங்கள் பிரதமரே சொல்கிறார் 3 மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதில் தொடங்கி இன்னைக்கு 20,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள், மதிப்பீடுகள் உள்ளிட்ட அம்சங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக செய்யறது. மொழி அதே போல் தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி, தமிழ் மொழி மீதும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மீதும் அக்கறையோடு இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில்? முதல்ல தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் அக்கறை இருந்தால் தூத்துக்குடிக்கு பிரதமர் போயிருக்க வேண்டும், சென்னை மக்களை சந்தித்திருக்க வேண்டும், பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்க வேண்டும். அதற்கு அப்புறம் நிதி மற்ற விவகாரங்கள்லாம் இன்னைக்கும் சொன்னார் சார் அவர் போல். ஏன்னா அதுதான் திரு கான்ஸ்டன்டன் சொன்னாரு, நிதியமைச்சர் வந்தாங்க, மற்றவர்களே அனுப்பியிருக்காங்க, குழுலாம் வந்திருக்கு, பிரதமர் போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்களும் முன்வைக்கிறீங்க. அது அர்ஜுனமூர்த்தி அவர்கள்ட்ட நானும் அதை கேட்குறேன். பட் அதை கடந்து எக்ஸிக்யூஷனாக அவர் என்ன சொல்றாரு, பிரதமரோட ஸ்பீச்சில் என்ன பாசிபிள் சப்போர்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இருக்கோங்கிறாரு. முதலமைச்சர் இருக்கிற அவையில தான் சொன்னார். தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தோடனே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் களத்துல நின்றாரு, பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் களத்துல நின்றாரு, நிறைய அமைச்சர்கள் களத்துல நின்றாங்க. அதான் அமைச்சர்கள் போயிட்டாங்கல்ல, அப்படி விட்டுற வேண்டியதுன்னு. முதலமைச்சர் எங்கேன்னு ஒரு நாள் முதலமைச்சர் டெல்லி போனதுக்கு எதுக்கு ட்ரெண்ட் பண்ணாங்க அப்ப பிஜேபி? அப்ப முதலமைச்சர் போக வேண்டியது இல்லையா? முதலமைச்சர் போகணும்ல, போனார்ல. பிரதமர் தாங்க பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு தலைவர். இந்த பேரிடர் ஆணையம்னு ஒரு சட்டம் வந்துருச்சுங்க. இது பேரிடரா இல்லையாங்கிறதே இப்ப டிஸ்பியூட்டா இருக்கு. பேரிடர் அப்படின்னு இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டதே இல்லைங்கிறத இப்போ வரைக்கும் சொல்றாங்க. இந்த பணம் எல்லாம் கொடுக்குறீங்களா, எந்த அடிப்படையில கொடுக்குறீங்க? இப்போ நாங்க 900 கோடி கொடுத்துட்டோம்னு சொன்னாங்கல்ல, எதுக்கு கொடுத்தாங்க? எந்த சட்டத்தால் உருவாக்கப்பட்ட விதியின் கீழ் அதை கொடுத்தாங்க? அது எதுக்கு? அது பேரிடர் மேலாண்மை சட்டத்தினுடைய வழிகாட்டின் அடிப்படையில தானே அது வருது அந்த பணம். அப்போ பேரிடர் என்றால் 75 விழுக்காடு பணத்தை ஒன்றிய அரசு வைக்க வேண்டும், 25 விழுக்காடு பணத்தை மாநில அரசு வைக்க வேண்டும் சட்டம். பிரதமர் போகணும். இதுவரைக்கும் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வட மாநிலங்கள்ல பிரதமர் போய் பார்த்ததே இல்லையா? ஏதாவது ஒரு அமைச்சர் அனுப்பி விட்டுட்டு மத்திய குழு போய் பார்வையிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரா? எங்கேயுமே பிரதமர் போகவில்லைன்னு சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேச வேண்டியதில்லை. இல்லை பிரதமர் அங்கே போயிருக்கிறார், ஜார்க்கண்ட் போயிருக்கிறார், குஜராத் போயிருக்கிறார், இங்கே போயிருக்கிறார்னு ஒரு 4 உதாரணம் இருந்துச்சுன்னா ஏன் தமிழ்நாட்டுக்கு வரலன்னு கேட்கத்தான் செய்வோம். சரி, தமிழ்நாட்டுக்கு வந்தும் திருச்சிக்கு வந்தவர் ஏன் தூத்துக்குடிக்கு போகவில்லைன்னு கேட்கத்தான் செய்வோம். 1/2 மணி நேரம் ஆகுமா ஹெலிகாப்டர்ல போய் இறக்குறதுக்கு திருச்சியில இருந்து தூத்துக்குடிக்கு? அப்போ போவதற்கு மனம் இல்லையா? அதான் அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்வுகள் இருக்கு பிரதமருடைய நிகழ்ச்சிகள்ல. இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகள், அதுல அப்படி உடனே மாற்றங்கள் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல திரு அர்ஜுனமூர்த்தி அந்த கேள்விகளை வைக்கிறார். பிரதமருடைய அட்டவணை தெரியாதா அப்படிங்கிறார். சென்னையில் வெள்ளம் வந்த போது கூட 5 நாட்கள் ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளைத்தான் முதலமைச்சர் வந்து கேன்சல் பண்ணிட்டு களத்துல நின்றார். அந்த முதலமைச்சரை தான் நீங்க வந்து கொச்சப்படுத்தினீங்க, கேலி பேசுனீங்க. அவருக்கு முதலமைச்சருக்கு திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லையா? கேன்சல் பண்ணிட்டு வந்து ரத்து பண்ணிட்டு வந்து களத்துக்கு போகலையா? அப்போ திட்டமிட்ட நிகழ்ச்சி என்ன பிரதமருக்கு மட்டும்தான் இருக்குமா, முதலமைச்சருக்கு இல்லையா? வர வேண்டும் என்றால் வரலாம், மக்களை சந்திக்க வேண்டும்னா சந்திக்கலாம். ஆனா இவங்க சொன்ன காரணம் என்ன? இங்க பேசின அவர் என்ன சொல்றாரு, நல்ல தொடக்கமா இருக்கட்டும்னு விமான நிலையத்தை திறந்து வச்சதோட நாங்க கிளம்பிட்டோம். அர்ஜுனமூர்த்தி குறுக்கிட கேட்டு உங்கள்கிட்ட வர அப்படியே அது என்னங்க? ஏங்க மக்களை சந்திப்பதை விட என்னங்க ஒரு நல்ல செயல் இருக்க முடியும்? இந்த ஆண்டு நம்ம மக்கள் துயரத்தில் கிடக்கும் போது ஆண்டு விடுகிறது, புத்தாண்டு பிறக்கிறது, மக்கள் துயரத்தில் கிடக்கிறார்கள். அந்த மக்களை ஆற்றுப்படுத்துவதை விட வேற என்ன நல்ல செயல் இருக்க முடியும்? அந்த மக்கள் துயரத்தில் இருக்கும் போது நாம மட்டும் மகிழ்ச்சியான தொடக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு பார்வை வேணும் சார் உங்களுக்கு. என்னன்னா, ஒரு பாரத பிரதமர் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்க சொல்றது ஒத்துக்கிறோம், மக்கள் துயர் துடைக்க பாரத பிரதமர் வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம், அக்ரீடு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் இதில் என்ன கவர்னன்ஸில் நீங்கள் கவர்னன்ஸே பண்ணாமல் எமோஷ்னலாக கல்யாண வீட்டுக்கு வராது, சாவு வீட்டுக்கு வராத மாதிரியே பேசிக்கிட்டு போகிறீங்க கவர்மெண்ட்டை. அந்த மாதிரி பார்வையே இதில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து டீசென்ட்ரலைஸ்டு, இங்கே எங்கள் ஊருக்கு பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், பாரத பிரதமரோட ஓவரால் மெத்தடாலஜியை நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு நிறுவப்பட்ட வேலைகளை அவங்கவுங்க போய் செய்யணும். அதுக்காண்டி என்ன பண்ணாங்க, நிர்மலா சீதாராமன் மேடம் வந்தாங்க,
அதுக்கப்புறம் அவங்க முருகன்ஜி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட துணை செய்கிறதுக்கு எங்களோட டீம் நைனா நகேந்திரா அந்த ஊர் எம்எல்ஏ போனார். எல்லாரும் போய் எல்லாம் அந்த ஆஃபீஸர்ஸோட பேசினாங்க. உங்கள் கவர்மெண்ட் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது ரிலேட்டட் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேரும் அட்டன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் டீட்டெயில் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. அந்த வேலை, அந்த பணி முடிஞ்சிருச்சு. இப்போ வெள்ளம் வடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து துயரத்துறைக்கு போகணும், அவர் போகணும், திருச்சிக்கு வந்தவர் நீங்கள் கண்டிப்பாக இங்கே போகணுன்னு நீங்கள் திருப்பி வலியுறுத்துறீங்களே. இதில் நீங்கள் எங்கே ஒரு விஷயம் பார்க்கணும், நீங்கள் குஜராத்தில் நடந்த 2-3 இடர்பாடும் கூட அது மாதிரி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கன்சர்ன் வந்து அங்கே போய் நின்று அவங்கள கவனிக்கணுங்கிறது நம்ம ஆர்வமாக இருக்கலாம், ஆதங்கமாக கூட இருக்கலாம். அது ஒரு 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 மாதிரி மனிதாபிமானமான செயலாக கூட நீங்கள் ஃபீல் பண்ணி அதை பற்றி பேசலாம். பிரதமர் வந்தால் இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை வரும், மக்கள் வந்து இன்னும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் நீங்கள் பேசுகிறது ஒரு நியாயமாக கூட தெரியலாம். ஆனால் நீங்கள் இதில் எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க, எந்த நாடாக இருந்தாலும் இந்த மாதிரி பேரிடர் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரூமில், டிராயிங் ரூமில் உட்காந்து they have to take a lot of decision before meeting a public. ஏன்னா பப்ளிக்கோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 41 பேர் அங்கே போய் மாட்டிட்டாங்க. அதுக்கும் வந்து பிரைம் மினிஸ்டர் போய் நிற்கலை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அவரோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல் செக்ரட்டரி போய் உட்காந்துருந்தார். 10 நாளோ 7 நாளோ எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் அவரே அங்கேருந்து அவ்வளோ பேரை மீட்கிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்து பண்ணாங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது வந்து ஒரு சினிமாட்டிக் கவர்மெண்ட்டு கிடையாது, இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட். சினிமாட்டிக் கவர்மெண்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா காட்சிப்படுத்த பார்ப்பாங்க, தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாங்க, காட்சிப்படுத்துவாங்க. இங்கே வேலை பார்ப்போமே ஒழிய காட்சிப்படுத்த விரும்புறதில்ல. நீங்கள் காட்சிப்படுத்தியே 50 ஆண்டுகள் பழகிட்டதுனால எல்லாமே காட்சிப்படுத்த விரும்புறீங்க. ஷானவாஸ் கேட்கலாம், நிறைய கேள்வி இருக்கு. அவர் ஷானவாஸ் நீங்களே அதுக்கான பதில்களை தொடரலாம். டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணி வேலை நடக்கும் அப்படின்னா அது ஒரு மாநில அரசுக்கு புரியாதா, தெரியாதா? மாநில அரசு அப்படி பண்ணலையா? அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து அங்க போய் அமைச்சர்கள் வேலை பார்க்கலையா? அப்ப அமைச்சர்கள் களத்தில் இருக்கும் போது, நாடாளுமன்ற உறுப்பினர் களத்துல வெள்ளத்திலேயே மிதந்துகிட்டு மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கும் போது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் களத்துல நிக்கும் போதுதானே நீங்க முதலமைச்சர் எங்கேன்னு தேடினீங்க? ஒரு நாளுக்காக, ஒரே ஒரு நாளுக்கு முதலமைச்சர் மோடி அப்ப எந்த வேலைக்கு போயிட்டார் அதை சொல்லுங்க. அன்னைக்கு மோடி எந்த வேலைக்கு போயிட்டார்? அன்னைக்கு போல மோடி எந்த வேலைக்கு போயிட்டார்? சரி, அப்ப அன்னைக்கு மோடி வேலை வந்து ஸ்டேட்டோட சப்ஜெக்ட் சார். அதுல பிரைம் மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுங்கிறது தலைவர் அவரை ஓவர்லுக் பண்றது மாதிரி ஆயிரும். அது மாதிரி ஓவர்லுக் பண்ண முடியாது சார். என்ன புரோட்டோகால் பேசல. இப்போ ஆனால் அதில் அண்ணா அடிப்படை கேள்வி வரும்னா சார், இப்போ நீங்கள் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் இனாகிரேஷன் வரைக்கும் பிரதமர் போறாரு, அது அமைச்சருடைய வேலை இல்ல, எல்லாம் பிளான் அமைச்சர் வேலை அல்ல. அதான் சொல்றேன். அப்ப அதுல கேள்வி வருது, அப்படி இல்ல பிரையாரிட்டின்னு ஒன்று வருது. அமைச்சர் கூட தானே இருக்காரு, எல்லா அமைச்சரும் கூட தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்தந்த அமைச்சர்கள் போயிடுவாங்க நீங்க இல்லையா? நிதி அமைச்சர் வந்தாங்க, நீங்க வந்து அந்த கேள்வி அதுக்கு இதோட சேர்ந்து பொருந்து வரும். இதுல வந்து நிதி சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஏன்னா இதுல ரெக்கவரி வேணும், இதுல டிசாஸ்டர் ரெக்கவரி. இதுல ரெக்கவரியில மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி பர்சனாலிட்டி யார் இருக்கணும்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இங்க இருக்கணும். ஏன்னா அவங்க தான் அதை குவான்டிஃபை பண்ணணும், அவங்க பார்வையில ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓ இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் ஆயிருக்குங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ மற்ற மாதிரி ஈவெண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, ஹோம் மினிஸ்டரே போவார் சில ஈவெண்ட்டுக்கு. இதுக்கு இதெல்லாம் வந்து ஃபார்மேட் சார். இந்த ஃபார்மேட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. குஜராத்துக்கோ, இமாச்சல் பிரதேசத்திற்கோ, பீகாருக்கோ இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அவர்கள் போன பிறகு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணதாக வரலாறு இல்லை. உங்களுக்கு தெரியாது சார். அது தெரியாது, இதெல்லாம் இப்படி பேசாதீங்க. இத நான் வர்மையா கண்டிப்பேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் பர்சனலா இறங்குவேன். இல்ல சார், அதுல என்ன சார், நான் உங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உடைய ஷெட்யூல்ல காட்டுறேன் சார். நான் இருக்கட்டும் சார், இருக்கட்டும்னா இருங்க ஒரு நிமிஷம். இருக்கட்டும்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்ல, நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லும் போதே எனக்கு கோவம் வந்தது. நான் ஏதோ தவறா பேசுகிற மாதிரியும் நீங்க என்னமோ சரியா பேசுற மாதிரியும் பேசுனீங்க. இப்பவும் மீண்டும் நீங்க வந்து தெரியாம பேசுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அர்ஜுனமூர்த்தி சார், இட் இஸ் நாட் எ டீசன்ட். ஷானவாஸோட நேரம் அதுக்குள்ள வந்துடுறேன், நம்ம அதுக்குள்ள போயிடலாம். திரு ஷானவாஸ், எஸ் நீங்க தான் இப்ப இல்ல, அவர் என்ன சொல்றாரு, அமைச்சர் வர்றாரு, அவங்க வந்து ஆடிட் பண்றாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் அவர் வைக்கிறார். அமைச்சர் வந்துதான் இது பேரிடரே இல்ல ஒத்துக்க முடியாதுன்னுட்டாங்களே. அந்த அமைச்சர் பேரிடரே இல்லைன்னு வந்து மறுக்கக்கூடிய அமைச்சர் எப்படி வந்து பேரிடருக்கான நிதி கொடுப்பாரு? பேரிடர்னு ஒத்துக்கிட்டாதான் 75 விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கணுமே. அவங்க அதுக்கு தானே ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப திட்டமிட்டுல செயல்படுறாங்க. ஒரு பிரதமர் வந்து ஆறுதல் சொல்ல வேண்டாமா? சரி, கஜா புயலுக்கு வந்தீங்களா? எந்த பேரிடருக்காக தமிழ்நாட்டு மக்களை பிரதமர் வந்து சந்திச்சிருக்காரா? இந்த 9 ஆண்டுகள்ல எத்தனை பேரிடரை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது? எந்த நிதியமைச்சர் வந்தார், என்னைக்கு வந்து நிதி கொடுத்தீங்க? சரி, ஏற்கனவே வந்து நிதியமைச்சர் கணக்கு எடுத்துட்டு போனவங்களுக்கு எல்லாம் வந்து நிதி கொடுத்தீங்களா?
இபிஎஸ் காலத்துல கொடுத்தீங்களா, ஓபிஎஸ் காலத்துல கொடுத்தீங்களா? ஜெயலலிதா அம்மா காலத்துல தானே புயல் இருந்துச்சு, அந்த காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு பல்வேறு பேரிடரில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் நிதிக்காக ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளுகிறீர்கள். தந்திருக்கீங்களா? கூடுதல் நிதியை கொடுத்துட்டோங்கிறீங்களா? என்ன நிதியை கொடுத்தீங்க? பிரிச்சு சொல்லுங்க பாப்போம். கூடுதல் நிதியை தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது ஒன்றிய அரசுக்கு வரியாக. வரலாறில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நீங்க ஜிஎஸ்டியை போட்டு ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு அதிக வரி செலுத்தக்கூடிய முதன்மை இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. ஆனா பகிர்வு தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை பகிர்வு கொடுக்குறீங்களா? வாங்குற நிதியை பகிர்ந்து கொடுக்குறீங்களா? இல்லையே. எங்களுக்கு தர வேண்டிய தவணை தொகையை கூட கொடுக்கறதுக்கு ஸ்கோப் இருந்தா தானே கொடுக்க முடியும். நீங்க தொடர்ச்சியா பேசிட்டே பேச முடியாது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் வரியை அள்ளி கொடுக்கிறோம், நீங்க கிள்ளி கூட திரும்பி கொடுக்கறது இல்லைங்கிறதான பிரச்சனையே. மற்ற மாநிலங்களுக்கு பங்கிடுவதை போல தமிழ்நாட்டுக்கு பங்கிடுறீங்களா? உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? அதுதான் இன்னைக்கு கேள்வி. பொருளாதாரத்துல ஜிடிபில இருந்து வரி போகுது சார். வரி என்னமோ ஸ்டேட் கவர்மெண்டே கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. வரி வந்து மத்திய அரசு கொடுக்கிறது என்னன்னு சொல்லணும். மத்திய அரசு கொடுக்கிறது என்னன்னு சொல்லணும். இல்ல சார், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கல சார். மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது எந்த வரி, யாரோட வரி? அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் சார் இந்த அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்கு சார். நீங்க ஃபண்டமெண்டல் எக்கானமியை உடைக்கிறீங்க. இல்ல அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன். மாநில அரசாங்கம் நிதி கொடுக்கலன்னா மத்திய அரசுல இருந்து வர்ற நிதிங்கிறது யாரோடது சார்? நிதி எல்லாமே அப்ப மக்கள் செலுத்துகிற வரி பொருளாதாரத்துல இருந்து வருது. அப்ப கொடுக்கிறது யார் கொடுக்குறா? கொடுக்கிறதுக்கு ஃபார்மேட் இருக்கு சார். அந்த ஃபார்மேட் பேஸ்ட் இது வந்து காலங்காலமா பார்லிமென்ட் சரி கான்ஸ்டிடியூஷன்ல ஒத்துக்கிட்டது தானே. அப்ப யார் கொடுக்குறாங்கன்னு நீங்க ஒத்துக்கிட்டது இல்ல. நீங்க வரி வந்து இங்க இருந்து கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு இல்லன்னா ஒண்ணு நல்லா அது இல்லன்னு ஆயிடும் சார். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க யாரும் யாரோட சொத்தையும் வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கல சார். இது அந்த மாடல் யாருக்கு எவ்வளவு எந்த நேரத்துல தேவைப்படுற நேரத்துல கொடுக்குறீங்களான்ற கேள்வி கண்டிப்பா. அவர் இந்த அரசாங்கத்தையே சொல்ல, இன்னைக்கு அரசியல் ரீதியா நீங்க முரண்படுறீங்க, சித்தாந்த ரீதியா முரண்படுறீங்க. அரசியலே வேண்டாம். அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்து அவர் क्वेश्चन பண்றாரு. நம்ம பேசுறது பொருளாதார கொள்கையில ஒரு சீரழிவும் போது எந்த மாதிரி அந்த சீரழிவுக்கு வந்து பொருளாதாரத்துல சப்போர்ட் பண்ணணும், இப்படி ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி எடுத்து செயல்படுத்தணும், அதுதான் அதுல இருக்க பார்வை தானே. அந்த பார்வையில தான் இதுல வந்து குறை இருக்கு அப்படின்றாங்க. நீங்க பாக்குற பார்வை வேற இருக்கு, தேவைப்படுற நேரத்துக்கு வரல அப்படின்றாங்க. நம்ம பேசலாம், மற்ற ரெண்டு பேரோட கருத்து கேட்டுக்கலாம். கட்டாயம் உங்களுடைய கருத்துக்களையும் நான் வரேன். திரு ஷானவாஸ், நீங்க நிறைய செய்ய, நான் சுப்பிரமணியன் போற முதல் கட்ட கருத்து கேட்டு வந்துடுறேன். எஸ் ஷானவாஸ். அதுதான் இவங்க மாநில அரசுக்கு என்று இருந்த வரி விதிப்பு அதிகாரத்தை முதல்ல ஜிஎஸ்டின்னு போட்டு புடுங்கிட்டாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன வரி விதிக்கிற அதிகாரம் எஞ்சி இருக்கு? அப்போ நீங்க வரி விதிக்கும் அதிகாரத்தை பிடுங்கிய பிறகு நீங்க டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணி அந்த அதிகாரம் வந்து ஒரு பரவலாக இருந்த அதிகாரத்தை வந்து சென்ட்ரலைஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒன்றிய அரசை நோக்கி அந்த அதிகாரத்தை குவித்த பிறகு நாங்க வரி விதிக்கிற அந்த முறைக்குள்ளே இன்னைக்கு இல்லையே. அப்ப எங்க இருந்து வரிய வாங்குது மாநில அரசு? அப்ப வரிய பூரா நீங்க ஜிஎஸ்டி சொல்லி இன்னைக்கு ஒன்றிய அரசு கைப்பற்றி விட்டு போய்விட்டது. அப்ப அதற்கு இழப்பீடாகத்தான் அதுல மாநில அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை இப்ப இருக்கிற ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி ஆல்ரெடி காங்கிரஸ் பண்ணல சார். இப்ப இருக்கிற ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி எப்ப அப்படிங்கறது அவங்க திருப்பி கேக்குறாங்க. நாளைக்கு இந்த நாட்ல வரதா நம்ம பேசலாம். வர கேளுங்க. அல்ல அதுதான் நீங்க மாநில அரசுக்கு இழப்பு ஏற்படும் நீங்களே ஒத்துக்கிட்டதுனால தான் இழப்பீடு தர்றோம்னு ஒத்துக்கிட்டீங்க. இழப்பே ஏற்படாதவனுக்கு எப்படி இழப்பீடு கொடுப்பீங்க? அப்ப நீங்க கொண்டு வந்த முறையினால் ஒரு மாநிலம் பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டதுனால தான் இழப்பீடு தர்றீங்க. அந்த இழப்பீட்டை பெறுவதற்கு கூட நாங்க போராடி தானே உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் அந்த இழப்பீடு தந்துட்டீங்களா? அப்ப நீங்க எங்களுக்கு தர வேண்டியதையும் தரல, இழப்பீடையும் தர்றதுக்கு போராடுறோம். அப்புறம் இவ்வளவு போராட்டத்தை நடத்திட்டு வாய்ச்சொல்ல மட்டும் 3 விழுக்காடு கொடுத்துட்டோம், 4 மடங்கு கொடுத்துட்டோம்னா என்ன கொடுத்தீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு? எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சீரான விஷயங்கள்ல இருந்து எங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்குமே தவிர எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்தீங்க. அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல செய்யல அப்படின்ற ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க. இல்லங்க, பல மாநிலங்களோடு சேர்த்து அறிவிக்கப்பட்டது எய்ம்ஸ். அந்த எய்ம்ஸ் பல மாநிலங்கள்ல திறக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டுல என்னவா இருக்கு? இப்போது வரைக்கும் அறிவிப்புல தான் தொங்கிட்டு இருக்கு அந்தரத்துல. ரைட், பேசலாம். திரு